45% ஆஃப் விமென் வேலைக்கு நடந்து போறாங்க கம்பேர்ட் டு 27% ஆஃப் மென். இத த வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு முக்கியமான காரணம் லேக் ஆஃப் ஆக்சஸிபிள் அண்ட் ரிலையபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் விமெனுக்கும் நம்ம நாடோட எக்கானமி வளர்றதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் விமெனுக்கும் சேஃப்டிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? முதல் விஷயம் ஃப்ரீ பஸ் வசதி. பிளேசஸ் லைக் டெல்லி, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் தெலுங்கானால ஏற்கனவே பெண்களுக்கு இலவசமா பஸ் வசதி கொடுக்குறாங்க. இதே விஷயத்த இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் அடாப்ட் பண்ணாங்கன்னா நிறைய பெண்கள் வெளியில வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து லைவ் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ். பொண்ணுங்க ஒரு வேலையை மட்டும் பார்க்கல, தே ஜகிள் பிட்வீன் தியர் ஹோம் அண்ட் ஒர்க். நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஒரு பஸ் எந்த இடத்துல இருக்கு, எந்த நேரத்துல வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சா அந்த நேரத்துக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா போதும். அது அவங்களோட சேஃப்டியும் இம்ப்ரூவ் பண்ணுது, அதே மாதிரி டைமையும் சேவ் பண்ணுது. மூணாவது முக்கியமானது மோர் விமன் இன் திஸ் டிரான்ஸ்போர்ட் எக்கோசிஸ்டம். 5% ஆஃப் விமன் தான் கமர்ஷியல் லைசன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லுது. நிறைய விமன் இந்த டிரான்ஸ்போர்ட் வசதிகள்ல இருந்தாங்கன்னா நிறைய பொண்ணுங்க வெளியில வர முடியும், எல்லாரும் சேஃபாவும் இருக்க முடியும். நம்மளோட ஆட்டோக்கள்லையும், கேப்லையும், பைக்லையும், பஸ்லையும் எந்த அளவுக்கு பொண்ணுங்க ஓட்டுறாங்களோ, அந்த இடங்கள்ல இருக்காங்களோ அந்த அளவுக்கு பெண்கள் சேஃப்டியும் அதிகமாகும்.